சந்திரமுகி 2 நேற்று முதல் நாள் வசூல் ஒரு பெட்டரான வசூல் இருந்தது. ரெண்டாவது நாள் அதே மாதிரியே வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் சித்தா ரெண்டாவது நாள் வசூல், அப்புறம் இறைவன் அந்த படத்தோட ரெண்டாவது நாள் வசூல் உலகம் முழுக்க எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் மார்க் ஆண்டனி, ஜவான் இந்த ரெண்டு படமும் நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் சா அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் பாகம் ஆங்கிலத்தில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட கலெக்ஷன், அப்புறம் ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில் நிறையா படங்கள் இருக்குது. அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி 1 இயர் ஆஃப் பொன்னியின் செல்வன் பாகம் 1. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன முதற்கொண்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஜவான் மூவி தான். அதில் ராமையா வஸ்தாவையா அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதில் அப்பா ஷாருக் கான் பயங்கர மாசாக தம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். அந்த புகையோட அப்படியே சில்லவுட்டில் வரும். அதை தான் நேற்று நம்ம ஃப்ரேமில் வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ், அப்புறம் முத்துசாமி, சான் அப்படிங்கிறவர், அப்புறம் சூர்யா அஃபிஷியல், ஐ எம் காட். இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நீங்கள் பார்க்கும்போது, ட்ரெய்லரை பார்க்கும்போதோ, இல்லை அந்த படத்தோட ஸ்னீக் பிக்கை பார்க்கும்போதோ, இல்லை அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த ட்ரெய்லரு ஸ்னீக் பிக்லாம் வரதுக்கு முன்னாடியே சில சீன்லாம் பார்த்துட்டு, ஆஹா படம் வேறு லெவலில் இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்லேயோ இல்லை கிளைமேக்ஸ்லையோ ஒரு சொதப்பி வச்சுருப்பாங்க. மொத்தமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் ஒன்று போட்டிருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு அப்படி ஒரு படம் நான் சொல்கிறேன், அருவம். அந்த படத்தில் அவர் அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக வருவார். அவர் போய் ஒவ்வொரு இடத்துலையும் செக்கிங் பண்ணி அந்த இது கிட்டத்தட்ட ஒரு ஷங்கர் படம் பார்த்த மாதிரியே இருக்கும் சித்தார்த்து போய் பண்ணுறது. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக அது ஒரு பேய் படமாக்கி ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. என்னடா இப்படி ஒரு மேக்கிங் பண்ணிவிட்டு இப்படி விறுவிறுப்பான காட்சிகள், இப்படிப்பட்ட ஒரு சீனெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த படத்தை இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கோவம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அருவம் அப்படிங்கிறது அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக அவர் வர சீன்லாம் வேறு லெவல் மாசாக இருக்கும். பிஜிஎம் கூட சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது, ஆஹா இந்த சீன்லாம் சூப்பராக இருக்குது, இவ்வளோதான், கிளைமேக்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த படம் வேறு லெவலில் இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இவங்க சொதப்பி வச்சு ஒரு விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்து மொக்க வாங்கின படம் என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். சா படத்தோட 10ஆம் பாகம். இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் 1,99,00,000, வேர்ல்டு வைடு $3.5 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது 29,05,00,000. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 3,84,00,000 வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். அப்புறம் வேர்ல்டு வைடு $5.7 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 13 மில்லியன். ஸோ இந்த படம் க்ளீனாக தெரியுது ஒரு பெரிய வசூல் எடுக்க போகுது. ஃபக்ரே 3 அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 8,64,00,000, வேர்ல்டு வைடு 10,18,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளுமே இந்த படம் சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. இந்தியா முழுக்க 19,05,00,000, வேர்ல்டு வைடு 22,62,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 40 கோடி தான். இந்த வீக்கெண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி கண்ணூர் ஸ்குவாடு, ஸோ இந்த படமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்குமே முதல் நாளை விட 2வது நாள் வசூல் அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ டே 2 கலெக்ஷன் கேரளாவில் 2,75,00,000, இந்தியா முழுக்க 3,05,00,000, ஓவர்சீஸில் 3,25,00,000, வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 6,30,00,000. ஸோ இந்த படம் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷனாக நமக்கு தெரியுது. ஸோ கேரளாவில் டோட்டலாக 5,19,00,000, இந்தியாவில் 5,73,00,000, ஓவர்சீஸில் 5,65,00,000, வேர்ல்டு வைடு 11,38,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுவரை ரிவ்யூ எல்லாமே வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் ஸ்காண்டா. ஸோ இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் ஃபஸ்ட்டு நாள் 12 கோடிக்கு மேலே ஆந்திரா தெலுங்கானாவில் வசூல் பண்ணிச்சு. ஸோ செகண்ட் டே 5,61,00,000 வந்துருச்சு. தமிழ்நாட்டில் 6,00,000, கர்நாடகாவில் 31,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,00,000, ஓவர்சீஸில் 1,05,00,000, அப்புறம் வேர்ல்டு வைடு 7,11,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. முதல் நாள் வசூல் 15 கோடி கிட்ட இருந்தது. ஸோ இது என்ன தான் இருந்தாலுமே சாட்டர்டே சண்டே, ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் தான்
இந்த படத்தோட கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து தான் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 நாளில் 18 கோடியே 9 லட்சமும், தமிழ்நாட்டில் 20 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 1 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 22 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு 80 கோடி 90 கோடி கிட்ட வசூல் எடுக்க வேண்டியதற்கு எடுக்குதா இல்லை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் ஜவான் படத்தோட 23வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 6 கோடியே 41 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 36 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 692 கோடியே 25 லட்சமோ, ஓவர்சீஸில் 354 கோடியே 94 லட்சமோ, வேர்ல்டு வைடு 1047 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது பட்டான் படத்தோட வசூலை இன்னைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு பத்தானோட இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியாக ஜவான் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த படத்தோட இப்போதைக்கு மிகப்பெரிய ரெக்கார்டு. இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஷேர், மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் மார்க்கண்டினி படத்தோட டே 15 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 56 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 லட்சம், அப்புறம் கர்நாடகாவில் 4 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸில் 21 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 15. ஸோ இதுவரையும் டோட்டலாக 57 கோடியே 74 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 89 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 95 கோடியே 18 லட்சம். இந்த வீக்கெண்ட் தாண்டதுக்குள்ளே இந்த படம் 100 கோடி வசூலை தாண்ட போகுது. ஸோ இந்த படம் 100 கோடி வசூல் தாண்டிச்சுன்னா விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஃபஸ்ட்டு 100 crore மூவியாக இதுவாக இருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததாக சித்தா. ஸோ அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 42 லட்சம், கர்நாடகாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 69 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 99 லட்சமோ, கர்நாடகாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டை வச்சு பார்க்கும்போது இந்த கலெக்ஷன் 2 நாளுங்கிறது ஒரு பெட்டரான வசூல் தான். இந்த சாட்டர்டே சண்டே இந்த படம் வந்து ஒரு 2 கோடி 3 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா அது ஒரு சூப்பரான கலெக்ஷன். ஸோ அதையும் தாண்டி இந்த படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் இறைவன் படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 2 கோடியே 10 லட்சம், அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க 2 கோடியே 34 லட்சம், ஓவர்சீஸில் 56 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 2 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 2வது நாள். ஸோ இதுவரையும் 2 நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 கோடியே 58 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 6 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 31 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 70 லட்சம் இந்த படம் வந்து 2 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. 35 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த படம் வந்து பிரேக் இவன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஹிட் அப்படிங்கிற வெர்டிக்டை பிடிக்கும். ஸோ அது பண்ணுமா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே இந்த படம் வந்து பெரிய வசூல் எடுக்கலை அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நேற்று வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த படம் வந்து 2 கோடி 90 லட்சம், இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 கோடி 10 கோடி பண்ணால் கூட ஒரு 17-18 கோடி கிட்ட வருது. இன்னொரு பாதி இருக்கே 18 கோடி, இன்னொரு பாதி கடல் இருக்கே, அதை தாண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபுல் நெகட்டிவ் ரிப்போர்ட் தான். படம் பார்த்த ஒருத்தர் கூட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸோ இருந்தாலும் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அது அடுத்ததான் சந்திரமுகி 2 அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 84 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 94 லட்சம், கர்நாடகாவில் 21 லட்சம், கேரளாவில் 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று டே 2 கலெக்ஷன். ஸோ ஒரு பெட்டரான வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் டே 1 கம்மி தான். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே தான் நம்மளுக்கு தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய வசூல் எடுக்க போதா இல்லையா, இந்த படம் ஃப்ளாப்பு படமாக ஹிட்டாக அமைதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுவரை 2 நாள் கலெக்ஷன் டோட்டலாக தமிழ்நாட்டில் 9 கோடியே 39 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 82 லட்சம், கர்நாடகாவில் 81 லட்சம், அப்புறம் கேரளாவில் 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 96 லட்சம்,
வேர்ல்டு வைடு 19 கோடி 89 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நியர்லி 20 crore 2 நாளில் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. இந்த படத்தோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 70 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணால் ஹிட் அப்படிங்கிற வெர்டிக்டை பிடிக்கும். இந்த படம் 70 கோடி வசூல் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 3 படம் இருக்குல்ல, இந்த 3 படத்தில் எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் சொல்கிற அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது, ஏன்னா நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது சித்தா பெட்டர்னு தோணுது. ஏன்னா சித்தாக்கு ஆனால் கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் பொன்னியின் செல்வன் பாகம் 1 அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இதே டேட்டில் தான் செப்டம்பர் 30, 2022 இந்த படம் வந்து போன வருஷம் வந்தது. இன்னையோட 1 year கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி வந்து 1 year ஆஃப் பொன்னியின் செல்வன் பாகம் 1 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த படம் வந்தப்போ பெரிய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. ஸோ ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டார்கள் இல்லாமல் இந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் இவ்வளோவா, தமிழ்நாட்டில் இவ்வளோவா, ஓவர்சீஸில் இவ்வளோவான்னு எல்லாருமே வியக்க வச்சுது. அதே மாதிரியே இந்த படத்தோட கதை, ஏன்னா இத்தனை வருஷமாக இதை வந்து திரையில் பார்க்க முடியுமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நிறையா பேரை இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுதா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஆனால் திரையில் வர வச்சு பார்க்க வச்ச ஒரு படம். நிறையா பேர் தேட்டருக்கே வராத நிறையா பேர் மறுபடியும் தேட்டருக்கு ரொம்ப வருஷம் கழித்து வந்த ஒரு படம், வர வச்ச ஒரு படம் பொன்னியின் செல்வன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த புத்தகத்தை, இந்த கதையை எல்லாரும் படித்தவங்க இந்த புத்தகத்தை திரையில் பார்க்கும்போது இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்தாங்க. ஸோ சில பேரை அது பூர்த்தி செஞ்சிச்சு, சில பேரை பூர்த்தி செய்யலை. ஸோ அதை ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட ரசனை, அதுக்கு நம்ம போவேன்னா இந்த படம் வசூல் சாதனை ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு, ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வசூலையுமே முறியடிச்சுது. ஸோ இந்த படம் வந்து பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு 250 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் 225 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ண முடியும், அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு படம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 25 கோடியே 65 லட்சம், கர்நாடகாவில் 27 கோடியே 45 லட்சம், கேரளாவில் 24 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸில் 168 கோடியே 40 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் 502 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு. அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து இருக்கிற எல்லா சாதனையும் முறியடிச்சு இண்டஸ்ட்ரி திரைப்படமாக அமைஞ்சது. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸு அப்புறம் ப்ராஃபிட்டை பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி. இந்த படத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போனது 130 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 261 கோடியே 17 லட்சம். ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தேட்டரிக்கல் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 131 கோடியே 17 லட்சம் இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் ப்ராஃபிட் மட்டும் வந்திருக்கு. இந்த படத்தை வாங்கி விற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, தேட்டர் ஓனர்லேருந்து, அதுக்கு பப்ஸு, பாப்கார்னு, அப்புறம் பர்கரு, சமோசா இவங்க விற்று அதுக்கு சைக்கிள் டோக்கனு, பைக் டோக்கனு, அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சுருக்கவங்கலேருந்து எல்லாரையுமே பெருசாக வாழ வச்ச ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் ஓவர்சீஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. முதல் ஐமேக்ஸ் திரைப்படமாக வந்தது ஸோ தமிழில். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.